3 பெஸ்ட் கேமிங் ஃபோன் அண்டர் 30,000. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செம்மையான ஃபோன். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் டபுள் டேப் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஒயிட் கலர் பட்டன் அதை பிரஸ் பண்ணுங்க. தேர்ட் ஒன் ஓப்போவோட K13 Turbo. இந்த ஃபோன் நான் எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. தெர்மல் மேனேஜ்மெண்ட்லாம் பக்காவா இருக்கும். கூட வந்து பவர்ஃபுல் சிப் கொடுத்துருக்காங்க. Dimensity 8450. கேமிங்க்கு ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பேட்டரி கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லா வகையிலும் கேமிங்க்கு ஃபேவரட் சொல்லலாம் இந்த ஓப்போட K13 Turbo. செகண்ட் ஒன் iQOட Neo 10R. iQOO பொறுத்த வரைக்கும் கேமிங்காக ஸ்பெஷல் ஆப்டிமைஸ் இருக்கும். இந்த ஃபோன்லையும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Snapdragon 8s Gen 3 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ராசஸர் சொல்லலாம் இந்த ப்ராசஸர். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டரி உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு இந்த ஃபோன் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் போக்கோவோட F7 மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோன்னு சொல்லலாம். கேமிங்காக ஸ்பெஷல் ஆப்டிமைசேஷன் பண்ண ஃபோன்னு சொல்லலாம் இந்த போக்கோவோட F7. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8s Gen 4 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸ்னு சொல்லலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைல்டு பூஸ்ட் ஆப்டிமைசேஷன் 4.0 கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்டிமைசேஷனாக இருக்கும். கேமிங்காக ஃபேவரட்னு சொல்லலாம். பெரிய பேட்டரி கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்டர் 30K வந்து இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் போக்கோட F7.